உங்களுடைய எல்லா இஎம்ஐயும் சேர்ந்து உங்களுடைய வருமானத்தில் 50% தாண்டாமல் இருக்கிறது நல்லது. 50% வரைக்கும் கூட போகலாமா? அப்போது நான் சொல்கிறது காரு, வீடு எல்லாம் எல்லா இஎம்ஐ சேர்த்து, வெறும் ஃபோன் இஎம்ஐ மட்டும் கிடையாது, எல்லா இஎம்ஐ சேர்ந்து எல்லா இஎம்ஐ சேர்ந்து ஒரு 50% சேவிங்ஸும் சேர்த்து உங்கள் இதில் போகலாம். ஓகே, அதிகபட்சம் 50. இப்போ இதில் வந்து எல்லாமே செலவு கிடையாது. இப்போ நீங்கள் கார் வந்து செலவு, ஃபோன் செலவு, ஆனால் வீட்டுக்கு பே பண்ணுற இஎம்ஐ செலவுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது அசட் கிரியேஷன். எனக்கு அதான் மொத்த இஎம்ஐ வந்து 50% இருக்கலாம். 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம்னா 50,000 ஓவரால் எல்லா இஎம்ஐயும் சேர்த்து 50,000 இருக்கலாம். ஓகே, இல்லை இந்த 50%ங்கிறது 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு சரி. சம்பளமே 20,000 நீ 10,000 இஎம்ஐ கட்டக்கூடாது. 50% இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். பியாண்ட் அ பாயிண்ட் 50%. அதுக்கப்புறம் அவங்க வருமானம் குறைய அதை குறைச்சிக்கணும். ஒரு 70% இருந்தால் தான் குடும்பத்தை நடத்தலாம். நீ 20,000 சம்பளம் வாங்குறவர் வந்து 10,000 வெளியில் கொடுத்துட்டு 10,000 குடும்பம் நடத்த முடியாது. அப்போ அந்த கணக்குக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, நியூ ஏஜ் எக்கானமி அப்படின்னு வர்றப்ப எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம்? ஏன்னா கேட்ஜெட்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. லைஃப் ஸ்டைலுக்கு, அதாவது வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு இயல்பாக அது வந்து ஒரு வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஓரளவு நல்லா சம்பாதிக்கக்கூடிய நகரத்து இல்லை ஸ்மால் டவுன்ஸ்லையுமே அதை பார்க்க முடியுது. அப்போ ஒரு வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எவ்வளோ பண்ணலாம் சார்? அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 10% 15% வச்சுக்கணும் சார். இந்த மாதிரியான டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்னு. ஓகே, டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ்னால் வேணா பண்ணலாம், வேணா விட்டுலாம், வேணாட்டி இல்லை. ஓகே, டிஸ்கிரிஷனரி. அப்போ வந்து மாதம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 2,500 செலவு பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட். அதுக்கு மேலே போகக்கூடாது. குறைந்தபட்சம் 10% வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு செய்துக்கலாம். ஓகே, வருஷத்துக்கு டூருக்காக எவ்வளவு செலவு பண்ணலாம்? ஏன்னா இப்போ டூர் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது டியூ டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இல்லை எக்ஸ்போஷராக இதில் நிறைய ட்ராவல் பண்ணுங்கணுங்கிறது உண்மை தான். ஆனால் இஎம்ஐலேயே நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ எனக்கு வந்து ஒரு அக்சசபிலிட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, நானும் டக்குன்னு வெளிநாடு போகலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் செலவு இருக்குது. அப்போ வருடாந்திரமாக பயணத்திற்காக, பொழுதுபோக்கு பயணத்திற்காக எவ்வளவு செலவு செய்யும்? 1 month சேலரிக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 1 month சேலரி பண்ணலாம் நீங்கள். ஓகே, தாண்டக்கூடாது. ஓகே, ஒரு 30,000 36 3,60,000 சம்பாதிக்கிறவர் ஒரு 30,000 செலவு பண்ணலாம். அப்போ வெளிநாட்டுலாம் போக முடியாது இப்போதைக்கு. அப்புறம் இல்லைடா, ஒரு மாத செலவை வந்து நீங்கள் சுற்றுலாக்காக செலவு பண்ணலாம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போங்க. ஆனால் பயணம் அவசியம் இல்லை. அது 2 வருஷத்துக்கு சேர்த்து வச்சா கொஞ்சம் கூட வரும். அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேமிச்சுட்டு டூர் போகிறது நல்லதுங்க. ஏன்னா வாழ்க்கை சாஸ்வதமற்றதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. தட் இஸ் முன்னை விட அன்சர்டனிட்டி பிகம்ஸ் அன் ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இருக்குமோ இல்லையோ, இன்றைக்கி செலவு பண்ணிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை நீங்கள் சரிப்படுத்திக்கணும்லாம் அட்வைஸ்லாம் பண்ணாலுமே கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் கொடுத்தா ப்ராபப்ளி இட் மே கனெக்ட். அதுக்காக இதை நான் கேட்குறேன். அடுத்தது அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ தான் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரு இருக்குது.